ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ போட்டுடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே இந்த லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நாடகம் வந்து ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு கேளுங்க. நம்ம அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ சந்தியா ராகம், அதாவது நான் தான் சொன்னேன்ல கைஸ், நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க. மாயா வந்து சிவராமனை கொண்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்டினா கண்டிப்பா ரகுராமனுக்கு கோவம் வரும். நான் சொன்னேன்னா இல்லையா? அதே மாதிரியே கோவப்பட்டுட்டாப்ல. அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம் கைஸ். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ரகுராம் வந்து என்ன சொல்றாப்புலன்னா, உன்னைய பத்தி உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிவராமன் கிட்ட. சரியா? உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப வந்து பெருமையா இருக்கு. என் இடத்துல இருந்து நீ வந்து கரெக்டான இது கொடுத்துருக்க, கரெக்டான பஞ்சாயத்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாப்புல. அந்த பாராட்டு முடிஞ்ச உடனே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி ஏத்தி விட்டாரு நம்ம ரகுராம் சிவராமனை. ஏன் பேச்ச மீறி நம்ம வீட்டுல இருந்து யாரும் பஞ்சாயத்துக்கு போய் கலந்துக்க கூடாது, இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டு வந்த பிறகும் அண்ணன் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ போனது தப்பு அப்படின்ட்டாப்பு. சிவராமன் சும்மாவே வந்து அண்ணன் வந்து எள்ளுனா என்னையா நிப்பாரு யாரு? சிவராமன். இப்ப இந்த வார்த்தையை சொன்னா அந்த மனுஷன் மனசு என்ன பாடுபடும்? சிவராமன் மனசு. சரி, அந்த இடத்துல நான் மாயா சொல்லிதான் செஞ்சேன், நம்ம குடும்பத்துக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போதே ரகுராமு தடுத்துடுறாப்புல. நாடகத்துல இது ஒண்ணுதான் கைஸ் மைனஸ் பாயிண்ட். எல்லா நாடகத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்ல வருவாங்க, ஆப்போசிட் சைட்ல தப்பு இல்லையே நம்ம சொல்ல வருவோம், அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு காது கேட்காது. அந்த மாதிரிதான் இருக்குது இந்த சீரியல். சரியா? இதுக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் தான், நான் அடிச்சு சொல்லுவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ நேத்து விட்டுருந்தாங்க. ஸோ ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கேவலமா இருக்குது கேஸ். நான் சொன்ன மாதிரி குடும்பம் வந்து ரெண்டா பெரிய போகுது கேஸ். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இவ வந்து சிவராமனை கொண்டு போய் நிப்பாட்டினா பெரிய பிரச்சனை தான் வரும் குடும்பத்துக்குள்ளே. நான் சொல்லியிருந்தேன், ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே ஆயிப்போச்சு. என்ன அது, சிவராமன் போய் பஞ்சாயத்துக்கு வந்திருப்பார்ல, உடனே பத்மா தானே இப்ப பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டினா வீட்டுல அவராஜ்யம் தான் நடக்கணும். உடனே வந்து குத்தகை பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஊருக்காரங்க. குத்தகை பணத்தை கொண்டு வந்து ஜானகி அண்ணிட்ட கொடுப்பானா சிவராமே? நீங்க தானே பஞ்சாயத்து தலைவர், உங்க பொண்டாட்டி நான் தானே, அப்ப நீங்க என்கிட்ட தானே கொடுக்கணும்னு சொல்லி அந்த சித்திக்கார் இருப்பா பாத்தீங்களா, சிவராமனோட பொண்டாட்டி, அவ கேக்குறா. உடனே விட்டாம் பாருங்க ஒரு அறை, ஒன்னும் பண்ண முடியாது. ரகுரா வந்து இப்படியே சைட்ல ஜானகியை ஒரு லுக்கு விட்டோடனே வீட்டு சாவி கொத்தை எடுத்து பத்மா கிட்ட கொடுத்துறாப்புல. வீட்டை விட்டு நான், அதாவது அடிச்ச உடனே நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரகுராம் வந்து அப்படின்னு ஜானகியை முறைச்சு பார்த்தோன்னே ஜானகி வந்து சாவி கொத்த கொடுத்துட்டாப்புல. அதுதான் கேஸ் நான் என்ன சொல்றேன், ஒரு உண்மையை மறைக்க 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 குடும்பத்துல பூகம்பம் வெடிக்கத்தான் செய்யுது. அதுக்கு சந்தியாராகம் சீரியல் வந்து ஒரு உதாரணம். சரிங்களா? எல்லா பிரச்சனையும் பொண்ணுங்களே சமாளிச்சிடறாங்களே, ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரிதான் இந்த நாடகம் இருக்குது. மாயாவும் ஜானகியும் வந்து உண்மையை மறைக்க மறைக்க இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்க போகுது. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் சந்தியாராகம் வந்து செமையா போயிட்டு இருந்துச்சு. சீனு வெளியே போயிட்டாப்ல, புது சீனை உள்ள கொண்டு வந்தாங்க. நாடகத்தை அப்படியே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சு 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 உண்மையை தெரியாமையே கொண்டு போய் இன்னைக்கு ரகுராமனை தான் வில்லன் ஆகுற மாதிரி இருக்குது. புவனேஸ்வரி பத்மாவை கூட விட்டுருங்க, இப்ப ரகுராமன் தான் வில்லன் மாதிரி தெரியுது. நான் என் பொண்ணுக்காக வாழ போறேன், நான் உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சேன், சரியா, நீயே என் முதுகுல குத்துவே நான் நினைக்கவே இல்லைன்னு சிவராமன் போட்டு பாடா வார்த்தையாலேயே குத்துறாப்புல ரகுராமன். சரியா? எரும மாடுகளாட்டு நிக்குதுங்க ஜானகியும் மாயாவும் நின்று பார்த்துட்டு இருக்குதுங்க. ஒரு இடத்துல நின்று பெரியப்பா எதுக்கு சிவராம சித்தப்பா அப்படி சொல்றீங்க, நான் தான் போய் பஞ்சாயத்துல பேச சொன்னேன் அப்படின்னு, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக பண்ண சொன்னேன்னு வாயை திறந்து பேச வேண்டியதானே? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்காங்க, கொலக்கட்டை. இது ரொம்ப கேவலமா இருக்குது. சந்தியாராகம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலத்தையும் உச்சமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து உண்மையை எங்கேயாவது போட்டு உடைங்க, இல்ல நாடகத்தை இழுத்து மூடிட்டு பூட்டை போட்டு பூட்டிட்டு எல்லாரும் டைரக்டர் வீட்லயும் போய் படுத்து தூங்குங்க. சரியா? ரொம்ப கேவலமா இருக்குது, பார்க்கவே கன்றாவியா இருக்கு.